வெளியே வந்ததோடே தொப்புளை வெட்டி விட்டாங்க, பசியில் அழுதோம். அதே தாயுடைய உடல் மூலம் பாலுக்கு ஏற்பாடு செய்தான். உடல் உறுப்புகள் அவனே சக்தியை தந்தான். உம்மா தர இல்ல, வாப்பா தர இல்ல. இந்த உடல்ல வளர்ச்சிய, இந்த உறுப்புகளை இயங்கக்கூடியதாக ஆக்கினது அவன் தான். அதுக்கு பின்னால உள்ள சகல ஏற்பாடுகளும் அவன் ஏற்பாடு தான். எங்களுக்கு ஜோடிகள் அமைச்சு தந்தான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அவனே தான் உங்களுக்கு உங்களே ஒரு ஜோடி அமைச்சு தந்தான், நீங்க நிம்மதியாய் வாழ்றதுக்காக. இப்படி தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுறார். உலகத்துல எந்த கடவுளும் இப்படி சொன்னதில்லை, எந்த ஆண்டவனும் இப்படி சொன்னதில்லை, எந்த தெய்வமும் இப்படி சொன்னதில்லை. எந்த கடவுளாவது சொன்னாரா என்று வேண்டி ஒத்தன்ட்ட கேளுங்க பாபம். சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான் மேலான சகோதரர்களே. அப்போ அவனே உண்டாக்கி, அவனே உருவாக்கி, அவனே உறுப்புகளை தந்து, அவனே உண்ணா குடிக்க உடுக்க சகலதையும் தந்து வாழ வச்சு, அவனே எங்களைய மௌத்தாக்கி, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எங்களைய நரகத்தில் போட்டு எரிக்கிறதுக்கு. அவனுக்கு விருப்பம் இந்த சகல அடியார்களும் சொர்க்கம் போகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், பாவ உணர்வுகளை அவன் தான் வச்சிருக்கிறான். எங்களுக்கு மாற்றமான எண்ணங்கள் வருவதென்று அதை நாங்களே உருவாக்கி கொள்றதில்லை, அது அல்லாஹ் வச்சது எங்கள்ல. எண்ணம் மாற்றமான எண்ணங்கள் வரையிலும், ஆனால் அந்த தவறான செயலை செய்யாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதுக்கு ஈமான உருவாக்கிக்கொள்ளணும். நல்லவங்களுக்கும் பாவ சிந்தனை வராமல் இல்லை. யாரெல்லாம் பேணுதலா பக்குவமா கட்டுப்பாடோட கண்ணை பாதுகாத்து, காதை பாதுகாத்து, நாவை பாதுகாத்து பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லாமல் இல்லை, அவங்களுக்கெல்லாம் பாவ சிந்தனைகள் வராமல் இல்லை, எல்லாம் வருவது. ஏனையவங்களுக்கு போல எல்லாருக்கும் வருவது. ஆனால் அவங்களுடைய ஈமானின் காரணமாக அவங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க நினைக்கிறாங்களே, இந்த நன்மை செய்கிறவங்களை பார்த்து சிலவங்க பரிதாபப்படுறாங்க. பாவத்தில் ஈடுபடுறவங்க நினைக்கிறாங்க, இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாப்பா, இன்னொரு தோது கூட்டம், துனியா தெரியாத கூட்டம், ஒன்றும் விளப்பம் இல்லை, பொம்பளையில கண்டாலும் மணியை பார்த்து கொண்டு தான் போறார். இந்த பாவம் செய்யாதவங்கள மடேன்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஜமான் லயிக்கிறோம். நான் நினைக்கிறோம் பாவம் செய்யாதவங்க, அல்லாஹ்க்கு மாற்றமாக நடக்காதவங்க, ஹராமான வேலையை செய்யாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை. அவங்க ஏதோ மலக்குமாறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லது விளப்பம் இல்லாத கூட்டம் என்ன நினைக்கிறாங்க. இல்லை மேலான சகோதரர்களே, எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது இருக்குதோ அதுதான் எங்களுக்கும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறோம், பல்ல கடிச்சு கொண்டிருக்கிறோம், கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் எந்த கண்களும் கண்டில்லாத, எந்த காதுகளும் கேட்டில்லாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே மூசலாடி இல்லாத அப்படியா கொண்ட இன்பங்களை தயாரித்து வச்சிருக்கிறான். அந்த இன்பங்களை சரியா அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் இங்கெல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறோம். எனவே கியாமத்துடைய நாளையில் விளங்கும், நீங்க புத்திசாலியா நாங்க புத்திசாலியா. புத்திசாலி யார் என்றது விளங்கும், மடையன் யார் என்றது விளங்கும். சக்கராத்லேருந்தே விளங்க ஆரம்பிக்கும், சக்கராத்லேருந்தே விளங்கும். விளங்கி வேலை இல்லை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் பாவங்களையும் மாற்றமான செயல்களை செய்து துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்களோட முடிவு அல்லாஹ் சொல்றான் பயங்கரமான நரகம்.
யார் அல்லாஹ்வை ஆகிரத்தை பயந்து தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்றாங்களோ